ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டிஎன்பிசி குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் நம்ம அதில் இருக்க ஆப்டிடியூட்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு லிங்க்கில் என்னோட பேஜோட லிங்க்கில் அப்படி இல்லைனா ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நான் லிங்க் போடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா இப்போ கொஸ்டின் பேப்பர் அவைலபிள் இல்லாதனால நான் நோட்ஸில் எழுதி இப்போ உங்களுக்கு வந்து சம் போடுறேன் நான். சரிங்களா? ஸோ இப்போ டிஎன்பிசி குரூப் 4 இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், இது 2019 நடந்த விஏஓ எக்ஸாம். ஸோ டிஎன்பிசி குரூப் 4. ஸோ ஆப்டிடியூட் பார்ப்போம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டும் பார்ப்போம். If 1 plus 2 plus 3 plus dot 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 plus n equal to k, then 1 cube plus 2 cube plus 2 n cube என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதனோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த 1 plus 2 plus 3க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், n into n plus 1 by 2. ஓகேவா? ஸோ இந்த 1 plus 2 plus 3 dot 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 n இந்த ஃபுல் மொத்த டேர்முக்கு n into n plus 1 by 2. ஓகேவா? இதுதான் இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு k. ஓகேவா? தென் 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் இதுக்கு வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த கியூபுக்கு இந்த ஃபார்முலா தான். இந்த மாதிரி 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3க்கு இந்த ஃபார்முலா தான். ஆல்ரெடி நான் இது ஒரு நோட்ஸாகவே போட்டிருப்போம் நான். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா தான் இதுக்கு. ஸோ இந்த 1 கியூப் 2 கியூப் 3 கியூபுக்கு வேல்யூ வந்து இது தான். ஸோ n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 வந்து கேன்னு. ஸோ இது வந்து என்ன இதில் இருக்கிறது அப்படியே கேவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ கே ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயர். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு கே ஸ்கொயர் முடிஞ்சிருச்சு. செகண்ட் சம், காமன் ரேஷியோ ஆஃப் ஜிபி a பவர் m மைனஸ் n a பவர் m a பவர் m plus n இஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும், ஜிபியா ஏபின்னு பார்க்கணும். ஸோ இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஸோ காமன் ரேஷியோ ஜிபிக்கு வந்து என்னென்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகேவா? இதான் கான்செப்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னு பாருங்கள், a பவர் m மைனஸ் n ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் வந்து a பவர் n. ஸோ ஜிபியில் இருக்குது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இதில் காமன் ரேஷியோ இல்லை காமன் டிஃப்ரென்ஸ்னு கேட்டாங்கன்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம். ஸோ என்ன பண்ணணும், இப்போது மேலே இந்த பவர் அந்த ஏ காமனாக பவர் மேலே வருது. ஸோ ஏ மைனஸ் எம் மைனஸ் என், ஏன்னா ஏ காமன், ஸோ டினாமினேட்டர் இருக்கிறதுனால மைனஸ். ஸோ சீக்வல் டு ஏ எம் மைனஸ் எம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ எம் எம் கேன்சல், ஏ பவர் என், அவ்வளோதான். ஸோ செகண்ட் சம் காமன் ரேஷியோ ஆஃப் ஜிபி இது வந்து ஏ பவர் என். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம், இஃப் ஏ1 ஈக்குவல் டு -1 ஃபைண்ட் ஏ2 ஏ3 இன் a பவர் n is equal to a பவர் n minus 1 by n plus 2. ஓகேவா? ஸோ a1ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க -1ன்னு, a2 a3 கண்டுபிடிக்கணும். இது ஒரு ஈக்குவேஷன், ஒரு ஃபார்மெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுன்றதை பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல எழுதுங்க. a1 வந்து -1 கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க, a பவர் n is equal to a பவர் n minus 1 by n plus 2. ஓகே, a2ஓ a3 கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், a2 கண்டுபிடிக்கிறதுக்கு n இருக்கிற இடத்துல 2 போடணும். சரியா? ஸோ a பவர் 2 is equal to இங்கேயோ a பவர் 2 minus 1 டிவைடட் பை n இருக்குது. ஸோ 2 plus 2 ஈக்குவல் டு இது வந்து என்ன வரும், 2 minus 1 வந்து 1, 2 plus 2 வந்து 4. ஸோ a1 வேல்யூ -1, ஸோ a2ஓட வேல்யூ -1 by 4. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ a2 கண்டுபிடிச்சிட்டு அடுத்த a3 கேட்டிருக்காங்க. ஸோ a3 வந்து பாருங்கள், a3 is equal to அதே இந்த ஃபார்மெட்டில் எங்கெல்லாம் என்ன இருக்கோ அங்கெல்லாம் a3 அப்ளை பண்ணிடுங்க. ஸோ a3 minus 1 டிவைடட் பை இங்கே 3. ஸோ 3 plus 2 ஈக்குவல் டு a3 minus 1 a2 3 plus 2 5. a2 போன சம்மில் கண்டுபிடிச்சோம் -1 by 4, -1 by 4 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு -1 by 4 into 5 ஈக்குவல் டு -1 by 20. ஸோ a2 வந்து -1 by 4, a3 வந்து -1 by 20. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், a2 a3. ஸோ நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து என் லிங்க்கில் தரேன், என் பேஜ் லிங்க்கில். ஸோ டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணுன்னா அதை பார்த்துக்கோங்க கொஸ்டின்ஸுக்கு. ஓகேவா? தென் ஃபோர்த் சம், இன் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் t2 ஈக்குவல் டு 3/5 t3 ஈக்குவல் டு 1/5 தென் காமன் ரேஷியோ. ஸோ செகண்ட் சம் பார்த்தால காமன் ரேஷியோ ஆஃப் ஜிபின்னு அதே தான் இது. இவங்க 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்னு சொன்னேன், அதான் செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம். ஸோ இங்கே செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் இருக்குது, அப்போ தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ ஜிபியில் இருக்குது t3 by t2, t3 வந்து 1/5, t2 வந்து 3/5. ஸோ t3 வந்து 1/5 டிவைடட் பை 3/5. ஸோ இது எப்படி எழுதுறது, 1/5 இன்ட்டு 5/3. ஓகேவா? 1/3. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த இன் ஜிபி இந்த காமன் ரேஷியோ கொடுத்தாங்கன்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம். சப்போஸ் இங்கே ஃபோர்த் டேர்ம் ஃபிஃப்த் டேர்ம் கொடுத்தாங்கன்னா ஃபிஃப்த் டேர்ம் டிவைடட் பை ஃபோர்த் டேர்ம். எது பெரிய டேர்ம் இருக்கோ அதை போட்டுட்டு டிவைட் கீழே வந்து சின்ன டேர்ம் போடணும். சரிங்களா? இது அப்படி தான் கான்செப்ட் இது. ஃபிஃப்த் சம், அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எ சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் இன் 10 years இன் எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிஎன்ஆர் பை 100. ஸோ பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ பிரின்சிபல் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். இது பாருங்கள், அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த மணி டபுள்ஸ். ஸோ டபுள்ஸ் ஆகுது, அப்போ வந்து அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது. ஸோ பிரின்சிபல் எக்ஸ்னா அமௌண்ட் வந்து 2x. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். n is equal to 10 years. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் இங்கே எழுதுகிறேன். அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோ? அமௌண்ட் வந்து 2x, பிரின்சிபல் வந்து x, இங்கே பிரின்சிபல் x, n வந்து 10 years இன்ட்டு ஆர் தான் கண்டுபிடிக்கணும் பை 100. ஓகேவா? ஸோ 2x மைனஸ் எக்ஸ் வந்து x is equal to x 0 கேன்சல் x இன்ட்டு ஆர் பை 10. ஸோ x கேன்சல் 10 is equal to r. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தென் சிக்ஸ்த் சம், ரேஷியோ ஆஃப் ஹைட் அண்ட் ரேடியை ஆஃப் 2 cylinders ஆர் 1:2 and 2:1. ஸோ 2 சிலிண்டரோட ஹைட்டு ரேடியை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹைட்டு, செகண்ட் இருக்கிறது ரேடியை. தென் வால்யூம் இன் ரேஷியோ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் எழுதுங்க, πr²h. ஸோ 2 கொடுத்துருக்காங்க, 1 டிவைட் பை πr²h 2 பை கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு R1 பாருங்கள், ரேடியஸ் ஆஃப் ஹைட் அண்ட் ரேடியை வந்து 2, ஹைட்டு வந்து 1. ஓகேவா? ஸோ ரேடியஸ் வந்து 2, ஸோ 2² இன்ட்டு ஹைட்டு வந்து 1 டிவைடட் பை அடுத்த சிலிண்டரோட பாருங்கள், ஹைட்டு வந்து 2, ரேடியஸ் வந்து 1. ஸோ ஹைட்டு வந்து 2, ரேடியஸ் வந்து 1. புரியுதுங்களா? RH கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா வந்து πr²hன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஹைட் இருக்குது, இங்கே வந்து ஹைட்டு ரேடியை கொடுத்துருக்காங்க. ஸோ 1ன்றது ஹைட்டு, இதை பாருங்கள், ஹெச்சுக்கு நேராக 1 போட்டிருக்க, ரேடியஸ்ன்றது 2, ஸோ 2 போட்டிருக்கா. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணால் 4/2 ஈக்குவல் டு 2/1. ஸோ 2:1. அவ்வளோதான், இது ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஓகே. தென் செவன்த் சம், ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 161/64. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதணும்? 64 into 1 plus 61/64. ஓகேவா? ஸோ 64 plus 61/64 ஈக்குவல் டு 125/64. ஸோ இதனோட கியூப் ரூட் எடுத்தால் 125/64ஓட கியூப் ரூட் எடுத்தால் ஈக்குவல் டு 5/4. ஏன்னா 5 cube 125, 4 cube 64. அவ்வளோதான். தென் 8th sum, total surface area of the cube equal to 384 meter square. Find the side of the cube. So total surface area of the cube 6a square. ஃபார்முலாவில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். 6a square equal to 384. Find the side of the cube னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபைண்ட் the side of the cube னா இது வால்யூம் ஆஃப் த கியூப். ஓகேவா? ஸோ 6a square equal to 384, a square equal to 384/6. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா 1 சார் 6 ஆர் 36, 2 4 64. A is equal to 8. இப்போ பாருங்கள், சைட் ஆஃப் த கியூப்னா ஏவோட நிப்பாட்டிருங்க, A equal to 8ன்னு. சப்போஸ் கொஸ்டினில் வால்யூம் கேட்டிருந்தாங்கன்னா ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த கியூப்னா அவ்வளோதான், வால்யூம் ஈக்குவல் டு A கியூப். வால்யூம் ஆஃப் த கியூப் ஈக்குவல் டு A கியூப். ஸோ 8 கியூப் வந்து 512. ஓகேவா? இது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்ரோச் பண்ணோம். ஏன்னா சைடுன்னு கேட்டாங்கன்னா வெறும் ஏ மட்டும் தான். ஏன்னா வால்யூம் ஆஃப் த கியூப் கேட்டாங்க, ஸோ வந்து ஏ கியூப்னு கேட்டாங்கன்னா, வால்யூம் கேட்டாங்கன்னா ஏ கியூப் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சைடு ஆஃப் த கியூப்னா வெறும் ஏ. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு தெரியல, பட் இங்கே வந்து சைடு ஆஃப் த கியூப்னு இருக்குது. ஸோ ஏ கண்டுபிடிச்சாலே போகிறோம். வால்யூம் கேட்டிருந்தாங்கன்னா இதை அப்படியே கியூப் எடுத்தால் அவ்வளோதான் வால்யூம். ஓகேவா? தென் 9th சம், இந்த சம் பார்த்துக்கோங்க. இதை கொஸ்டின் இங்கே எழுதுகிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ பாருங்கள், நான் கொஸ்டின் எழுதுகிறேன். 3 cube - 2 into 2 square minus 3 divided by 2 power 4 minus 2 into 3 power minus 4 into 4 power minus 2. ஓகே, இதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதில் பார்க்க வேணாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருந்தா 3 into -2 3 power minus 6 into 2 square power minus 3 whole power minus 3ல இருக்குது. ஸோ 2 into 3 minus 6. ஸோ 2 into minus 6 divided by 4 into -2 8 into 3 power minus 4 into 2 4 இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 3 power 4 மேலே கொண்டு போயிடுங்க. ஸோ 3 3 -4 இருக்குது. ஸோ மேலே போனால் +4 into 2 power minus 6 அப்படியே வச்சுக்கோங்க.
2 power -8 இதை போடக்கூடாது, இதை மேலே கொண்டு போயிட்டோம்ல. ஸோ அடுத்தது 2 power 2 into -2 2 power -4. ஓகே, தென் 3 power -6 + 4 -2 into 2 power -6 அப்படி வச்சுக்கோங்க. ஸோ -8 -4, ஸோ 2 power -12. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், 3 power -2 into இதை கொண்டு போயிருங்க, மேலே கொண்டு போயிருங்க. -12 இருக்குது, ஸோ +12 -6 + 12 ஈக்குவல் டு 3 power -2 into ஸோ -6 + 12 வந்து +6 2 power 6. இப்போ என்ன பண்ணணும்னா 2 power 6 3 power -2 இருக்குல்ல, அது கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ 3 ஸ்கொயர், ஸோ 2 power 6 64 3 ஸ்கொயர் 9. ஸோ இதான் ஆன்சர். அப்படி இல்லைன்னா இதை எப்படி எழுதலாம், 7 1/9. ஸோ 9 7 are 63 64/9. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் இதுக்கு. ஸோ அடுத்தது பாருங்கள், ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ரீனா அண்ட் உஷா ஆர் 24 years and 36 years ரெஸ்பெக்டிவ்லி. ரீனா உஷா வந்து 24, ரீனாக்கு 24 வயசு, உஷாக்கு 36 வயசு. வாட் வாஸ் த ரேஷியோ பிட்வீன் ஏஜஸ் ஆஃப் உஷா அண்ட் ரீனா 8 years ago? ஸோ ரீனாவோட வயசு 24, உஷாவோட வயசு 36. 8 வருஷம் முன்னாடி அவங்களோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்டாக பாருங்கள், ரீனா உஷா எழுதிக்கோங்க. ரீனாக்கு வந்து 24, உஷாக்கு வந்து 36. ஓகேவா? 8 வருஷம் முன்னாடி 16 28. ஓகேவா? இது ரீனாவோட வயசு 16, உஷா வந்து 28. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள், வாட் வாஸ் த ரேஷியோ பிட்வீன் ஏஜஸ் ஆஃப் உஷா அண்ட் ரீனா. உஷா ரீனாவோட ரேஷியோ கேட்டிருக்காங்க, நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னு தப்பாகிடும். இதான் ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்குறது. ஸோ உஷா வந்து 28, ரீனா வந்து 16. ஸோ பார்த்தீங்கன்னா இது ரேஷியோ என்ன வரும், 4 டேபிள் 4 7s are 4s are. ஸோ 7:4 இதான் ஆன்சர் இதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டாப் 10 டிஎன்பிசி குரூப் 4ஓட சம் பார்த்துருக்கோம். ஸோ பேலன்ஸ் வந்து பார்ட் 2ல் போடுறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.